வெல்கம் டு மியூசிக் ரீவாம்ஸ். நம்ம இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பாம்பே அல்வா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம பாம்பே அல்வா செய்யறதுக்கு முதல்ல தேவையான இன்கிரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர், ஓகேவா? அதுக்கப்புறம் 2.5 கப் சர்க்கரை. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கப் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர், அதுக்கப்புறம் நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர்ல தண்ணி ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கரையணும். நல்லா பால் மாதிரி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இதை பாருங்க, எனக்கு நல்லா கரைஞ்சிச்சு, கார்ன்ஃப்ளவர் ஒட்டலை. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் கலந்துக்கலாம். நான் ஏன் ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துருக்கேன்னா, நார்மல் ஸ்பூன் எடுக்காம ஃபோர்க் ஸ்பூன்ல கட்டி கட்டியா இருக்கிறத உடச்சி கரைச்சி இது பண்ணிடலாம். அதனால தான் நான் ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா பால் மாதிரி கரைஞ்சிச்சு. நம்ம இப்போ இதை அப்படியே ஓரமா வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க 2.5 கப் சர்க்கரைய இந்த ஸ்டவ்ல சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு அதுல 2 கப் தண்ணி ஊத்திக்கணும். 2 கப்னா நான் வந்து 2 கப் எடுத்து ஊத்திருக்கேன். ஆனா அந்த இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த சர்க்கரையோட அதிகமா இருக்கணும் லெவல், தண்ணி லெவல் அதிகமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. நல்லா கிளியரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சோள மாவு ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம்ல, கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து இதுல சேர்க்கணும். இப்போ இதுல சேர்க்கணும். பாருங்க, கரைஞ்சிச்சுன்னா இப்படிதான் கரையணும். பால் மாதிரி ஊற்றும். அதுக்கப்புறம் இத நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியா ஜெல்லி மாதிரி வரும். ஜெல்லி மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு 20-30 நிமிஷம் கழிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து இது இப்படிதான் ஸ்லைமியா இருக்கும், கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். இது இந்த ஸ்டேஜ்ல வெடிக்கும். ஸோ நீங்க ஸ்டவ் பெட்டர் சிம்லயே வச்சுக்கோங்க. நமக்கு இதோட இன்னும் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்லைமி ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் மாதிரி வரணும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு 20-30 நிமிஷம் கழிச்சு வரும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைமியா இருக்கு, அதாவது ஜெல்லி மாதிரியே இருக்கு. நம்ம இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் நெய்ய இதுல சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த இது வந்து அடி பிடிக்க கூடாது. நெய்ய சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். போடி நம்ம கலக்கினதுக்கு அப்புறம் இது இப்படி இருக்கும். நெய் விட்டு கலக்கினதுக்கு அப்புறம் இது இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கேசரி பவுடரை இதுல நல்லா சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலக்கணும். கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல மாறணும். ஏன்னா பாம்பே அல்வா ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கும், அதனால. ஸோ கேசரி பவுடர் போட்டு கலக்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜெல்லி இந்த இதுல தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதுல நமக்கு உடைச்ச பாதாம் முந்திரிய இதில் சேர்த்துட்டு
அதை நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு அது எல்லா இடத்துலயும் பரவணும். அது வரைக்கும் நம்ம கலக்கணும். நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு மோல்டு இல்லைன்னா ஒரு கண்டெய்னர்ல ஊத்தி அதை கொஞ்ச நேரம் காய வைக்கணும். சரி, நம்ம இப்ப அந்த ப்ராசஸ பார்க்கலாமா? ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும். ஆஃப் பண்ணாம பண்ணீங்கன்னா கை கொதிச்சு சுட்டுரும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னர்ல ஊற்றணும்னு சொன்னேன்ல. ஸோ நான் வந்து கண்டெய்னருக்கு பதிலாக மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மோல்டில் இப்போ அதை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றிக்கணும். இதை நல்லா அப்படியே ஊற்றினே இருக்கணும். ஃபுல்லாக வழிச்சு ஊற்றணும். இப்போ நம்ம சுவையான பாம்பே அல்வா ரெடி. ஸோ இதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சக்கப்புறம் நல்லா கோல்ட் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சரி, ஓகே, பாய் கைஸ். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஓட்டிங் போல் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து நான் வந்து என்ன கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பொறுத்து தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நான் குக்கிங், கிரிக்கெட் வீடியோஸ், அதாவது கிரிக்கெட் எடிட் பண்ணி தோனி பற்றி, விராட் கோலி பற்றி, ஜடேஜா பற்றி போட்டிருந்தேன். தோனி விக்கெட் கீப்பிங் பற்றி போட்டிருந்தேன். அதான் கிரிக்கெட் வீடியோஸ். அதுக்கப்புறம் பாடுறது அந்த ரீமிக்ஸ் பண்ணி போகிறது அது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் என்னென்ன சொன்னேன், குக்கிங், சிங்கிங், கிரிக்கெட், அதுக்கப்புறம் பியானோவை பற்றி போட்டிருந்தேன். ஏன்னா அந்த தீமாக்கு ஒரு பியானோ பார்த்தோம்ல, அதனால அது போட்டிருந்தேன். ஸோ இந்த நாளில் எது பண்ணலான்னு பாருங்க, ஓட் பண்ணுங்க. எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் வீடியோஸ் இனிமேல் போடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஆனால் யாருமே ஓட் பண்ணல, யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பாருங்க. பாய் கைஸ்.